இவ்வளோத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் எவ்வளவு நமக்கு வந்து பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 22 பார்ட்ஸும் 8 ஷெடியூலும் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 25 பார்ட்ஸ் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அது மாதிரி ஆர்டிகல்ஸுங்கிறது 395 இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நிறைய வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் 400 ப்ளஸ்ஸே என்னது இருக்குது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட்ஸ், ஷெடியூல், சோர்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? கான்ஸ்டியூஷன், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அட் ஏ கிளான்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னது? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அட் த கிளான்ஸ். ஓகே, பார்ட் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பார்ட் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். யூனியனையும் அதோடைய டெரிட்டரியை பற்றியும் சொல்லக்கூடியது பார்ட் ஃபஸ்ட். ஓகேவா? அது ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 1 to 4. 1 to 4 தான் என்ன எதை பற்றி சொல்லும்? யூனியனும் அதோடைய டெரிட்டரிஸை பற்றி சொல்லக்கூடியது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஆர்டிக்கிள் 1 to 4. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்ட் 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தா சிட்டிசன்ஷிப். ஓகே, அது எது ஆர்டிக்கிள் அப்படின்னா 5 to 11 ஆர்டிக்கிள் கவர் ஆகிடும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம், பார்ட்ஸ் நமக்கு தேர்ட் தான் எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா பார்ட் தேர்ட் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுவோம், அடிப்படை உரிமைகள். ஓகே, ஆர்டிக்கிள் 12 to 35 தான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் வரும்? ஆர்டிக்கிள் நமக்கு வந்து பார்ட் 12 to 35 டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 4 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி சொல்லும். ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 36 to 51 வரைக்கும். ஓகே, பார்ட் நோக்கு வந்து 4A என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் என்ன அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 4A. ஓகேவா? 51 நோக்கு வந்து ஏ. ஆர்டிக்கிள் 51A தான் எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் நோக்கு டியூட்டிஸை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 51A. யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஆர்டிக்கிள் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா 52 to நோக்கு வந்து 151. ஓகே, இது வரைக்கும் என்னது இருக்கும்னா யூனியன் கவர்மெண்ட்குள்ளது இருக்கும். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்குள்ளதை எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், யூனியன் வந்து ஜுடிஷியரி, கம்போர்ட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். என்னது? யூனியன் கவர்மெண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், யூனியன் ஜுடிஷியரி, கம்போர்ட்டர் அண்ட் வந்து ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் வந்து 52 to நமக்கு ஆர்டிகல் 52 to 78 வரைக்கும் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் எதை பற்றி பேசும் அப்படின்னா பார்லிமெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். 123 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், பிரசிடென்டோடைய சட்டம் நுகர்ந்து இயற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 123. இங்கே ஜுடிஷியரி, யூனியன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது 124லேருந்து 147 வரைக்கும் வரும். அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 148 to 151. ஓகேவா? இதான் நம்மளோட யூனியன் கவர்மெண்ட், அதை பற்றி பேசக்கூடிய முக்கிய ஆர்டிகல் எல்லாம். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட் 6 தான் எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பேசக்கூடியது பார்ட் 6. ஓகேவா? அதில் என்ன சாப்டர் இருக்கும் அப்படின்னா சாப்டர் ஃபஸ்ட்டில் ஜெனரல் பொதுவாக உள்ளது இருக்கும். சாப்டர் செகண்டில் த எக்ஸிக்யூட்டிவ், சாப்டர் தேர்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, சாப்டர் 4 என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் வந்து கவர்னர். சாப்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தா த ஹை வந்து கோர்ட். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் வந்து கவர்மெண்ட். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் பார்ப்போம். ஜென்ரலாக வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 152 தான் எனக்கு ஜென்ரலாக பேசக்கூடிய ஆர்டிக்கிள். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது 153லேருந்து 167க்குள்ளே வந்து வரக்கூடியது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 168 to 200 வந்து 12 அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 168 to 212. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். ஓகே, கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் பற்றி பேசக்கூடியது 213 ஆர்டிக்கல். ஹைகோர்ட்டுக்குள்ளது 214 to 232. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன். ஓகே, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். 1 பார்ட் ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் செகண்ட் சிட்டிசன்ஷிப், பார்ட் தேர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் ஃபோர்த் டிபிஎஸ்பி, பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்,
பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட், பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? சாப்டர் 6 நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்பார்டினேட் கோர்ஸை பற்றியும் சொல்லியிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஆர்டிக்கல் நமக்கு 233லேருந்து 237 வரைக்கும் எனக்கு கவர்ட் ஆகும். ஓகே, எந்த ஆர்டிக்கல்லேருந்து எது வரைக்கும் சப்பார்டினேட் பற்றி பேசக்கூடியது அப்படின்னா ஆர்டிக்கல் 233 to 237. ஓகேவா? அந்த ஆர்டிக்கல்லேருந்து சப்பார்டினேட் கோட் பற்றி பேசும். ஓகே, பார்ட் நோக்கு 7 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா பார்ட் 7 ரிப்பிள் பண்ணிட்டாங்க. ஓகே, பார்ட் 7 வந்து ரிப்பிள் பண்ணப்பட்டுச்சு. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டால் ரிப்பிள் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நீக்கப்பட்டுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக ஓகே பார்ட் 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிப்பிள் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, எந்த நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஓகே, 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக. யூனியன் நோக்கு டெரிட்டரிஸ். ஓகே, பார்ட் நோக்கு வந்து 8 தான் எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தா யூனியன் டெரிட்டரிஸை பற்றி பேசக்கூடியது பார்ட் நோக்கு வந்து 8. எந்தலேருந்து எது வரைக்கும் ஆர்டிக்கிள் வரும் அப்படின்னா 239 239 இருந்து 242 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் டெரிட்டரியை பற்றி பேசக்கூடியது. பார்ட் நோக்கு வந்து 9 என்ன அப்படின்னா பஞ்சாயத். 243 to 243 அதாவது ஓ. ஓகே, 243 to 243 ஓ பஞ்சாயத். பார்ட் 9ல் பார்ட் நோக்கு 9 வந்து பஞ்சாயத். பார்ட் 9A வந்து முனிசிபாலிட்டிஸ். 243 Pலேருந்து 24 ZG வரைக்கும் என்ன அப்படின்னா முனிசிபாலிட்டி. ஓகே, பார்ட் நோக்கு 9B என்ன அப்படின்னா த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, பார்ட் 9A அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி, பார்ட் 9B அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எதுலேருந்து வரும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 243 ZHலேருந்து 243 ZT வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வரும். ஓகேவா? முக்கியமானது பஞ்சாயத். பார்ட் 9 பஞ்சாயத் பற்றி பேசும். ஆர்டிக்கல் 243லேருந்து 243 ஓ வரைக்கும் என்ன கவர் ஆகும். ஓகே, பார்ட் நோக்கு 9A வந்து முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசும். 243Bலேருந்து 243 ZG வரைக்கும் கவர் ஆகும். ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்ட் 9B அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பேசும். எதுலேருந்து கவர் ஆகும் அப்படின்னா 243 ZG Z நோக்கு G வரைக்கும் இங்கே முனிசிபாலிட்டி இருக்கா. ஓகே, Z நோக்கு ஹெச்லேருந்து 243 Z நோக்கு T வரைக்கும் என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, பார்ட் நோக்கு 10 எதை பற்றி பேசும் அப்படின்னா ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியா. ஓகே, ஷெட்யூல் அண்ட் நோக்கு வந்து ட்ரைபல் ஏரியா பற்றி பேசக்கூடியதாக என்ன அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 10. ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா 244லேருந்து 244 நோக்கு வந்து ஏ. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் நோக்கு வந்து 10. பார்ட் 10 எதை பற்றி பேசும் ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியா பற்றி பேசக்கூடியது 244லேருந்து 244A வரைக்கும். இந்த பார்ட் 11 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் நோக்கு ஸ்டேட். யூனியனுக்கும் ஸ்டேட்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் பற்றி நோக்கு பேசக்கூடியதா பார்ட் நோக்கு வந்து 11. ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னா ஆர்டிக்கல் 245 to 263. ஓகேவா? அதில் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் நோக்கு ரிலேஷன். ஓகே, சட்டம் இயற்றுறது அளவுக்கு எந்த ரிலேஷன், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோக்கு ரிலேஷன். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறது 245லேருந்து 255 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறது 256லேருந்து 263 வரைக்கும் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஓகேவா? இதுதான் பார்ட் 11. ஓகே, பார்ட் 11 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் யூனியன் அண்ட் ஸ்டேட், லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு பிரிக்கலாம். பார்ட் நோக்கு வந்து 12 வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா ஃபினான்ஸ். ஓகே, என்னது பார்ட் 12 எதை பற்றி பேசக்கூடியது ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஷூட்ஸ். ஓகே, அதை பற்றி பேசக்கூடியதான் பார்ட் நோக்கு வந்து 12. ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 264 to 300A. ஆர்டிகல் 264லேருந்து 300A வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட் அண்ட் நோக்கு ஷூட்ஸ் பற்றுறது. ஓகே, அதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபினான்ஸ், பேரோயிங், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ரைட்ஸ், லையபிலிட்டிஸ், ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் சூட்ஸ். அது பார்ட் 3யும். ரைட் டு நோக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சாப்டர் நோக்கு வந்து 4லேயும் வரும். ஓகேவா? பார்ட் நோக்கு வந்து 12 எதை பற்றி பேசும் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் ஷூட்ஸ். எதுலேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் 264 to 300A வரைக்கும் 264 to 300A வரைக்கும் ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ஷூட்ஸ். ஓகேவா?
பார்ட் நோக்கு வந்து 13 எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா ட்ரேட் கமர்ஸ் அண்ட் நோக்கு வந்து இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ட்ரேட் பற்றி கமர்ஸ் பற்றி இன்டர்கோர்ஸ் வித்தின் த நோக்கு வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ட்ரேட் பற்றி கமர்ஸ் பற்றி பேசக்கூடியதான் நோக்கு பார்ட் நமக்கு 13. ஓகே, பார்ட் 13 இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 301 to 307. 301 இருந்து 307 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரேட் கமர்ஸ் நோக்கு வந்து இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா பற்றி பேசக்கூடியதான் இது பார்ட் நோக்கு வந்து 12. ஓகே, பார்ட் நோக்கு பார்ட் நோக்கு 13. ஓகே, பார்ட் 12 வந்து ஃபினான்ஸ் பற்றி பேசும். பார்ட் 13 தான் என்ன அப்படின்னா ட்ரேட் கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேவா. பார்ட் 14 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா சர்வீஸ். சர்வீஸ் நோக்கு அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட். யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் கீழே சர்வீஸ். ஓகே, பப்ளிக் சர்வீஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசக்கூடிய பார்ட் தான் என்னது 14. ஓகே, பார்ட் 14 சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஓகே, 308 323 வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். சாப்டர் ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் பற்றி சொல்லும். 308 314 வரைக்கும் சர்வீஸ் பற்றி நமக்கு பேசும். சாப்டர் செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா. ஓகே, அதை பற்றி பேசக்கூடியது. வரக்கூடிய ஆர்டிக்கல் என்ன பண்ணால் 315 323 வரைக்கும் அதை பற்றி பேசும். ஓகேவா. முக்கியமானது பார்ட் நோக்கு 14 வந்து சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்டை பற்றி பேசக்கூடியது. பார்ட் 14 கரெக்டாக. ஓகே, பார்ட் 14 அப்படிங்கிறது சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்டை பற்றி பேசக்கூடியது. பார்ட் 14A வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிபுனல்ஸை பற்றி பேசக்கூடியது. ஓகே, என்னது ட்ரிபுனல்ஸ் பற்றி பேசக்கூடியதான் பார்ட் நோக்கு வந்து 14A. என்ன அப்படின்னா 323 நோக்கு வந்து A to 323B. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் நோக்கு 14A. பார்ட் 14A எதை பற்றி பேசும் ட்ரிபுனலை பற்றி பேசக்கூடியது. 323 நோக்கு வந்து A to 323B வரைக்கும். எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 15 தான் என்ன அப்படின்னா எலெக்ஷன். பார்ட் 15 நமக்கு எலெக்ஷன். 324 to 2 நோக்கு 30 324 324 to 3 நோக்கு 29A வரைக்கும் என்ன அப்படின்னா எலெக்ஷனை பற்றி பேசக்கூடியது. எலெக்ஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 324 to 3 நோக்கு 29A வரைக்கும். ஓகே, பார்ட் என்ன பார்ட் பற்றி பார்ட் 15 தான் எலெக்ஷன்ஸை பற்றி பேசும். பார்ட் 16 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் நோக்கு ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு சடன் கிளாஸஸ். சில கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் நோக்கு வந்து ப்ரொவிஷன் சிறப்பம்சம் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பேசக்கூடிய நோக்கு பார்ட் தான் என்ன அப்படின்னா பார்ட் 16. ஓகேவா. ஆர்டிக்கல் 330 342A வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை தான் என்ன அப்படின்னா கவர் ஆகிருக்கும். ஓகேவா. அஃபிஷியல். ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்ட் 8 பார்ட் வந்து 17. ஓகே, பார்ட் 17 வந்து அஃபிஷியல் நோக்கு வந்து லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடிய பார்ட் வந்து 17. ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னா 343 to 351A. ஓகே, 343 351A வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசக்கூடிய பார்ட் ஆர்டிக்கல். ஓகேவா. பார்ட் வந்து 18 எதை பற்றி பேசும் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா 352 to 360 வரைக்கும் என்ன அப்படின்னா வரும். ஓகே, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 352 to 3 நோக்கு வந்து 60. அதுக்கப்புறம் பார்ட் நோக்கு வந்து 19 வந்து மிஸ்லான்ஷியஸுக்கு எல்லாம் கலந்து நோக்கு வரக்கூடியது 361 to 360 நோக்கு 7. ஓகே, பார்ட் 20 என்ன அப்படின்னு பார்த்தா அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும். கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் பற்றி பேசக்கூடியது பார்ட் நோக்கு வந்து 20. ஓகே, என்ன நோக்கு வந்து ஆர்டிக்கல் அப்படின்னா 368. ஓகே, என்ன ஆர்டிக்கல் 368. ஓகே, அமெண்ட்மெண்ட் நோக்கு வந்து பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 368 கேட்பாங்க. ஓகேவா. பார்ட் நோக்கு 21 என்ன எதை பற்றி நோக்கு பேசும் அப்படின்னா டெம்ப்ரவரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் நோக்கு வந்து ப்ரோவிஷன். அதான் நோக்கு வந்து என்ன அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 21. டெம்ப்ரவரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோவிஷன் 369 to 3 நோக்கு வந்து 92. 369 3 நோக்கு வந்து 92 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இதாகும். பார்ட் நோக்கு வந்து 22. பார்ட் 22 எதை பற்றி பேசும் அப்படின்னா ஷார்ட் டைட்டில் கமர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் நோக்கு ரிப்பல்ஸ். இதை பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னா பார்ட் நோக்கு 22. ஓகே, வரக்கூடிய ஆர்டிக்கல் 3 நோக்கு வந்து 93 to 3 நோக்கு வந்து 95. ஓகேவா, இவ்வளோ தான். ஓகே, இந்தியன் நோக்கு பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஓகே பார்ட்ஸ் ஒரு டைம் நோக்கு வந்து பார்த்துடலாமா. ஜஸ்ட் நோக்கு கிளான்ஸ் பார்த்துலாம் ஒன் டைம்.
பார்ட் 1 எதை பற்றி சொல்லும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி. பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட். பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட் 7 ரிப்பில் பண்ணப்பட்டுச்சு. 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக ரிப்பில் பண்ணிட்டாங்க. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரி பற்றி பேசும். பார்ட் 9 பஞ்சாயத் பற்றி பேசும். பார்ட் 9A முனிசிபாலிட்டி பற்றி பேசும். பார்ட் 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பேசும். பார்ட் 9 வந்து ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியா பற்றி பேசக்கூடியது. பார்ட் 10 பார்ட் 11 த ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் பற்றி பேசக்கூடியது. Part 12 Finance, Property, Contract and Negotiations. Part 13 Trade, Commerce and Intercourse within the Territory of India. Part 14 Tribal Noble. Part 14 Service under the Union and States. Part 14A Tribunals. Part 15 Election. Part 16 Special Provision relating special provision relating to certain classes. Part 17 Official Language. Part 18 emergency provision. Part 19 miscellaneous. Part 20 amendments of the constitution. Part 21 temporary, transitional and special provision. Part 22 short title commencement authority text in Hindi and ripples. Okay, இதெல்லாம் பற்றி என்ன அப்படின்னா பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் பார்ட். என்ன அப்படின்னா நிறைய என்ன பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க கான்ஸ்டியூஷனை. இந்த பார்ட் வந்து இருக்கும், அதில் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஆர்டிக்கல் இருக்கும் அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை 22 வரைக்கும் இங்கே பார்ட் இருக்குது. ஆனால் இப்போ எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 25 இருக்குது. எப்படி 25 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறையலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது 25 வரும். ஓகே, பார்ட் நோக்கு வந்து எத்தனை இருக்குது, இப்போது 25 இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா ஷெடியூல் நம்ம பார்ப்போம். சொல்லியிருந்தோம் இல்லையா, 12 நோக்கு ஷெடியூல்ஸ் எத்தனை இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு, 8 ஷெடியூல்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்க புதுசில் 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு எத்தனை ஷெடியூல் இருக்குது, ஓகே 12 ஷெடியூல் இருக்குது. ஓகே, என்னென்ன நமக்கு வந்து ஷெடியூல் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இங்கே ஃபஸ்ட்டு ஷெடியூல் எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்ஸோடைய நேம் அண்ட் நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி பேசக்கூடியதான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? இங்கே யூனியன் டெரிட்டரி அதோட எக்ஸ்டெண்ட் அதை பற்றி பேசக்கூடியதான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். இப்போ அப்புறம் ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேம் தான். ஓகேவா? ஸ்டேட்டோட நேம், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியோட நேம் பற்றி சொல்லக்கூடியது, டெரிட்டரிஸோடைய நேம் பற்றி சொல்லக்கூடியதான் டெரிட்டரிஸோட நேம் பற்றி சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு நோக்கு ஷெடியூல். செகண்ட் ஷெடியூல் என்ன பற்றி சொல்லலாம் அப்படின்னா எமால்மெண்ட். ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு எமால்மெண்ட், அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஸோ ஆன் நோக்கு ஆஃப். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தா சேலரி பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தா சேலரி, அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் அதை பற்றி தான் எமால்மெண்ட் அப்படின்னா சேலரி. ஓகேவா? அதை பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னா ஷெடியூல் நோக்கு செகண்ட். ஷெடியூல் செகண்ட் எதை பற்றி பேசும், எமால்மெண்ட், அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஸோ ஆன் ஆஃப் யாரோடைய இதை பற்றிலாம் பேசும் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் த ஸ்டேட், chairman and deputy chairman of the legislative council in the state, judges of the Supreme Court, judges of the High Court, comptroller and auditor general of India. இவங்க எல்லாத்தையும் பற்றி இருக்கக்கூடிய எமால்மெண்ட், அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசக்கூடியதான் ஷெடியூல் நோக்கு செகண்ட். ஷெடியூல் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் நோக்கு வந்து ஓத் அண்ட் நோக்கு வந்து அஃப்ரமேஷன். ஏதாவது என்னது பதவி பிரமாணம் சொல்லுவாங்க இல்லையா, ஓத்துக்கு ப்ராமிஸ் எடுத்துப்படுறது. ஓகே, அதான் த ஃபார்ம்ஸ் ஆஃப் நோக்கு ஓத் அண்ட் அஃப்ரமேஷன் ஃபார் யாருக்கெலாம் அப்படின்னு பார்த்தா யூனியன் மினிஸ்டர், candidate for election to the நோக்கு வந்து பார்லிமெண்ட், த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், judges of the Supreme Court, comptroller and auditor general of India, the state minister, the candidate for election to the state நோக்கு வந்து legislature, the members of the state legislature, the judges of the high courts. இவங்களாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓத் எடுக்கிறது.
அதாச்சும் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி. ஓகே, இதெல்லாம் யூனியன் மினிஸ்டர், கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட், எம்பி, judges of Supreme Court, comptroller auditor general, the state minister, candidate for election to the state legislature, member of the state legislature, judges of the high court. ஓகேவா, தேர்ட் ஷெடியூல் எதை பற்றி கொள்ளுது, ஓத் அண்ட் அஃப்ரமேஷன். ஃபோர்த் ஷெடியூல் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா அலகேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ராஜ்யசபா டு த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. என்ன அப்படின்னா ராஜ்யசபாவில் சீட் நோக்கு வந்து அலகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது வந்து இது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சீட் வந்து அலகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட் அலகேஷன் பற்றி சொல்லக்கூடியது இதெல்லாம் ராஜ்யசபாவில். ஓகே, சீட் அலகேஷன் பற்றி பேசக்கூடிய ஷெடியூல் தான் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஷெடியூல். ஓகே, ஃபோர்த் ஷெடியூல் எதை பற்றி சொல்லும், அலகேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன் த ராஜ்யசபா டு த ஸ்டேட் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா, ஸோ ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஓகே சீட்ஸ் நோக்கு வந்து அலகேட் பண்ணுறத பற்றி என்ன பண்ணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் சீட் அலகேட் பண்ண பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் நமக்கு வந்து 4. ஓகேவா, ஆர்டிக்கல் ஷெடியூல் நமக்கு வந்து ஃபோர்த் ஷெடியூல் அதை பற்றி பேசும். ஃபிஃப்த் ஷெடியூல் எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த அட்மிஷன் அண்ட் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல் ஏரியா அண்ட் ஷெடியூல் ட்ரைப். ஓகே, ஷெடியூல் ஏரியா ஷெடியூல் ட்ரைப்ஸில் உள்ளவங்களுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா நிதி ஓகேவா அது மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றிலாம் பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் வந்து ஷெடியூல் ஃபிஃப்த் எதை பற்றி பேசும், த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல் ஏரியா அண்ட் ஷெடியூல் ட்ரைப். ஓகே, ஷெடியூல் ஏரியா ஷெடியூல் ட்ரைப் அவங்களுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி பேசக்கூடிய ஷெடியூல் தான் என்னது ஃபிஃப்த். ஓகே, ஷெடியூல் ஃபிஃப்த் அப்படிங்கிறது. ஷெடியூல் சிக்ஸ்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் சிக்ஸ் அப்படிங்கிறது ஏடிஎம்ஸ்கார் சொல்லிட்டு ஏடிஎம்ஸ்கார்னு சொல்லுவாங்க. அதாச்சு த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியா. ஓகே, ட்ரைபல் ஏரியாஸ் நோக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசக்கூடிய ஷெடியூல் தான் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து ஷெடியூல் அப்படிங்கிறது. சிக்ஸ்த்து ஷெடியூல் ஓகே ஏடிஎம்ஸ்கான் நான் வச்சுக்கோங்க. ஓகே, செவன்த் ஷெடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த யூனியன் அண்ட் வந்து ஸ்டேட். ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் இந்த சப்ஜெக்ட் அப்படி சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே பிரித்து கொடுக்குது. நீங்கள் இங்கே இந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும், நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும், பிரித்து கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா செவன்த் ஷெடியூல். த டிவிஷன் ஆஃப் இந்த பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் இன் டேம் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட். ஓகே, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனியன் பார்த்துக்கும். ஓகே, லிஸ்ட் செகண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட் தேர்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்து என்ன அப்படின்னா முடிவெடுக்கும். ஓகே, ப்ரெசன்ட்லி இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் லிஸ்ட்டில் 98 சப்ஜெக்ட் ஒரிஜினல். ஓகே, ஆரம்பத்தில் என்னது 97 இருந்தது, இப்போது 98 இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் 59 சப்ஜெக்ட்ஸ் இப்போது வந்து 59 இருக்குது. ஒரிஜினலாக எனக்கு 66 இருந்துச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஒரிஜினலாக 47 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, இதை பார்த்துக்கணும். இது ஷெடியூல் 7. ஷெடியூல் 8 எதை பற்றி பேசும் அப்படின்னா லாங்குவேஜ். ஓகேவா, லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னா ஷெடியூல் வந்து 8 ஷெடியூல் லாங்குவேஜ் பற்றி பேசும். அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து அமெண்ட்மெண்ட் படி சேர்த்த லாங்குவேஜ் வந்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் புதுசில் 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, சிந்தி அப்படிங்கக்கூடியது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணப்படுச்சு அப்படின்னா 21st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை 1967 மூலமாக தான் சிந்தி அப்படிங்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஷெடியூலில் வந்து ஆட் ஆச்சு அஃபிஷியல் லாங்குவேஜில். எனது 21st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 சிந்தி. ஓகேவா, அதுக்கப்புறம் 71 ஓகே 71 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகே, 1992ல் 71 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி எதெல்லாம் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இது 71st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல். ஓகேவா, அதுக்கப்புறமா 92nd வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது மூலமாக ஒரு 4 வந்து லாங்குவேஜ் ஆட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தலி. இது போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தலி அப்படிங்கக்கூடிய ஒரு 4 லாங்குவேஜ் ஆட் ஆச்சு. இது மூலமாக 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 மூலமாக. ஒரியா அப்படிங்கக்கூடியதை
ஒடியா அப்படி சொல்லிட்டு பேர் மாற்றம் நோக்கு பண்ணாங்க. ஒரியா வாஸ் ரீநேம்ட் அஸ் ஒடியா. ஓகே, எப்போ மோஸ்ட்லாம் அப்படின்னு பார்த்தா 96th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஓகே, 96th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஓகேவா, இதான் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 8th ஷெட்யூல் எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தா அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசக்கூடியதான் 8th ஷெட்யூல். ஓகேவா, 9th ஷெட்யூல் எதை பற்றி பேசுன்னு பார்ப்போம். 9th ஷெட்யூல்னு இருக்குது. ஓகே, 9th ஷெட்யூல் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா த ஆர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை லேண்ட் ரிஃபார்ம் பற்றியும் ஓகே ஜமீன்தார் சிஸ்டம் நோக்க அபாலிஷேஷனை பற்றி என்ன அப்படின்னா பேசக்கூடியது. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா ஒரிஜினலி 13 நோக்கு பட் ப்ரெசன்ட்லி 282 இருக்குது. அதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் நோக்கு ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு என்ன ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் நோக்கு லெஜிஸ்லேச்சரில் வந்து எதை டீல் பண்ணோம் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்மையும் ஓகே ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷேஷன் ஓகே இது ரெண்டுத்தையும் நோக்கு டீல் பண்ணும். எது ஸ்டேட் நோக்கு லெஜிஸ்லேச்சர். ஓகே, இதில் வந்து ஷெட்யூல் வந்து எது மூலமாக நோக்கு வந்து ஆட் பண்ணும். இந்த ஷெட்யூல் வாஸ் ஆடட் பை எது மூலமாக இந்த 9 ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 படி ஆட் பண்ணப்படுச்சு. இதில் என்ன அப்படின்னா டு ப்ரொடக்ட் த லாஸ் இன்க்ளூடட் இன் இட் ஃப்ரம் நோக்கு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அடிப்படை நோக்கு வந்து அடிப்படை உரிமையை நோக்கு வந்து மீறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லாவே என்ன பண்ண முடியாது. இது மூலமாக என்ன அப்படின்னா அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும். அந்த டு ப்ரொடக்ட் த லா என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ரிசர்வேஷன் இதை வந்து 9th ஷெட்யூலில் தான் வச்சாங்க இல்லையா. ஓகே, அந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, 9th ஷெட்யூல் தான் என்ன அப்படின்னு சொல்லும் அப்படின்னு பார்த்தா எது அப்படின்னா லாவை ப்ரொடக்ட் பண்ணும். அதை வந்து திரும்பி வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா அதை 9th ஷெட்யூலில் வைப்பாங்க. ஓகேவா, இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜுடிஷியல் நோக்கு ஸ்க்ரூட்டனி. ஓகே, டு ப்ரொடக்ட் த லா இன்க்ளூடட் இன் இட் ஃப்ரம் நோக்கு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா 9th ஷெட்யூலில் நீங்கள் லா வச்சுருந்தாலும் அதையும் என்ன பண்ணலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். எதுக்கு அப்புறமா வரக்கூடியது அப்படின்னா ஏப்ரல் நோக்கு வந்து 24th April 1973. இந்த 24th April 1973க்கு அப்புறமா 1973க்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன நோக்கு வந்து ஷெட்யூலாக நீங்கள் இங்கே ஆட் பண்ணீங்களோ என்னென்ன லாலாம் இங்கே இந்த ஷெட்யூலில் 9th ஷெட்யூலில் ஆட் பண்ணீங்களோ அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த இது 2007 ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா இந்த இதில் வச்சாலும் என்ன ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். ஓகேவா, 9th ஷெட்யூல். ஓகேவா, 9th ஷெட்யூல் வந்து இதை பற்றினது. ஒரு லா வந்து ப்ரொடக்ட் பண்ண இது. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகே சம்மந்தமாக இது பண்ணுறது. ஓகே, லேண்ட் நோக்கு வந்து ரிஃபார்ம் அண்ட் ஜமீன்தாரி அபாலிஷேஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நோக்கு வந்து 9. ஷெட்யூல் 10 எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்க்கலாம். ஷெட்யூல் 10 வந்து என்ன அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சித்தாவல் நோக்கு வந்து தடை சட்டம் பற்றி பேசக்கூடியது. 52nd நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகே, 52nd நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th நோக்கு வந்து ஷெட்யூல். ஓகேவா, ஆன்டி டிஃபெக்ஷன் நோக்கு வந்து லா பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா 10th நோக்கு ஷெட்யூல். ஓகேவா, 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகே, அதுக்கப்புறம் 11th ஷெட்யூல் எதை பற்றி பேசும் அப்படின்னா பஞ்சாயத்து நோக்கு ராஜ். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் அதை பற்றி பேசக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா 11th நோக்கு ஷெட்யூல். இது எது மூலமாக எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி என்ன அப்படின்னு பார்த்தா 11th ஷெட்யூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓகே இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகேவா, 1992. ஓகே, இதில் வந்து இந்த 29 மேட்டர்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்தில் 29 மேட்டர்ஸும் 12th ஷெட்யூல் அதாச்சும் 12th ஷெட்யூல் அப்படிங்கிறது இங்கே முனிசிபாலிட்டி அதில் வந்து 18 வந்து மேட்டர்ஸும் இருக்கும். ஓகே, இந்த ஷெட்யூலில் என்ன அப்படின்னு பார்த்தா முனிசிபாலிட்டி அப்படிங்கிற இது வந்து எது மூலமாக ஆட் பண்ணிச்சு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலமாக தான் என்ன அப்படின்னா 12th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 12th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது எது மூலம் சாரி 11th ஷெட்யூல் இருக்குது. 11th ஷெட்யூல் எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் வந்துச்சு 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி. அதுக்கப்புறம் 12th ஷெட்யூல் இருக்குது. 12th ஷெட்யூல் வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசும். அதில் இருக்கக்கூடிய உனக்கு வந்து
அது வேலை பார்க்கக்கூடிய எனக்கு வந்து இது எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 243 வந்து டபிள்யூ அப்படிங்கிறது அதோடைய ஆர்டிக்கல். ஓகேவா. 74 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் என்ன அப்படின்னா 12th ஷெடியூலில் இது பண்ணுறதுக்கு காரணம். ஓகேவா. அது மூலமாக வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஷெடியூல். பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 25 இருக்குது. பார்ட்ஸ் எத்தனை? 25 இருக்குது. ஷெடியூல் எத்தனை? 12 இப்போ இருக்குது. ஓகேவா. அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் சோர்ஸ். சோர்ஸ் எத்தனை? எங்கெங்கே எடுத்தோம், கான்ஸ்டியூஷனை எங்கெங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அதிலேருந்து எடுக்கக்கூடிய நமக்கு வந்து ஃபீச்சர்ஸுக்கு முக்கியமானது நம்ம இதெல்லாம் கடன் வாங்கணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்ப்போம். ஃபெடரல் நமக்கு வந்து ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் நமக்கு வந்து கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் நமக்கு வந்து சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரோவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 வந்தது. இது ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரோவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. பிரிட்டிஷ் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்தது தான். பார்லிமெண்ட் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரியோக்ரேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அண்ட் பைகேமரலிசம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து எடுத்தாங்க? பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க. Fundamental rights, independence of judiciary review, impeachment of the president, removal of Supreme Court and High Court judges and post of vice president. இதை பற்றி பேசக்கூடிய இது வந்து இது எங்கேருந்து கடன் வாங்கினாங்க? யூஎஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து கடன் வாங்கினாங்க. எங்கேருந்து கடன் வாங்கினாங்க? யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. எதெல்லாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், independence of judiciary, judicial review, impeachment of president, removal of Supreme Court and High Court judge and post of vice president. ஓகேவா. அது தெரியுதா உங்களுக்கு? பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு 3 என்ன பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படிங்கிறது ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதை பற்றி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் படுத்துறது. பிரிட்டிஷ் வந்து கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், பிரியோக்ரேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் வந்து பைகேமரலிசம். இதெல்லாம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருந்தது. யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் இருந்து, அதாச்சும் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, impeachment of president, removal of Supreme Court and High Court judges and post of vice president. இரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தா அயர்லாண்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து எடுக்கப்பட்டதான் டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் நாமினேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவில் மெம்பர் நாமினேட் பண்ணுறது அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் வந்து பிரசிடென்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஐரிஷ் வந்து கான்ஸ்டியூஷன். ஓகே, அவ்வளோ கனடியன் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதான் இந்த ஃபெடரேஷன் வித் ஏ ஸ்ட்ராங் சென்டர். ஸ்ட்ராங்காக சென்டர் இருக்கும். வெஸ்டிங் ஆஃப் இந்த ரெசிடரி பவர் இன் த சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர் அண்ட் அட்வைசரி ஜுடிஷியேஷன் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். ஓகே, இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? சென்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியன் வந்து கான்ஸ்டியூஷன், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். இது கன்கரண்ட் லிஸ்ட், freedom of trade, commerce and intercourse and joint sitting of 2 houses of parliament. joint sittingலாம் எங்கேருந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியன் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பண்ணப்பட்டுச்சு? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், கமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 houses of parliament. இதுக்கப்புறம் வைனமர் அதாவது ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனியிலேருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜூரிங் எமர்ஜென்சி பீரியடில் ஃபண்டமெண்டல் வந்து ரைட்ஸ் அப்படிங்கிறது சஸ்பென்ஷன் வந்து ஆகும். அதை பற்றி வந்து பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு அதை பற்றி அந்த சோர்ஸ் வந்து இங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி. ஓகேவா. அதுக்கப்புறம் ரஷ்யன்லேருந்து எடுக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் த ப்ரியாம்பிள். ஓகே, இந்த சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் த ப்ரியாம்பிள் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர். அதுக்கேவா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து என்ன பண்ணப்பட்டுச்சு? எடுக்கப்பட்டுச்சு. யூஎஸ்எஸ்ஆர்
ஓகேவா, அதாச்சும் ரஷ்யாவிலேருந்து. ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் இங்கே என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் தான் என்ன அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபாட்டர்னிட்டி. ஓகேவா, அதை பற்றி சொல்லும் ப்ரியாம்பிள் இருக்குது எது ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா amendment of the constitution, a procedure to வந்து procedure for amendment of the constitution. இங்கே கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் இது பண்ணதுக்கு வந்தது என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கனுக்கு வந்து கான்ஸ்டியூஷன். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அது சவுத் வந்து ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொசீஜர்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பை லா, அதான் வந்து ஜாப்பனீஸ் வந்து கான்ஸ்டியூஷன். ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எங்கே இருந்து எடுக்கப்பட்டது, ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து தான் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணுறது, த எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பரை வந்து எலெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெண்ட்மெண்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, சவுத் வந்து ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது எந்த வந்து நாட்டில் இருந்துலாம் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய இது வந்து பேரோட். ஓகேவா, எழுதப்பட்ட வந்து இந்த நல்ல வந்து இருக்கிறதுலே லென்த்தியஸ்டானது எழுதப்பட்ட வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்திலே எழுதப்பட்ட ரொம்ப பெரிய வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் வந்து கான்ஸ்டியூஷன் தான். அது இந்தந்த கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன அப்படின்னா தான் சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க எக்ஸாமினேஷனில். அதுக்கப்புறமா ஷெடியூல். ஓகே, 12 ஷெடியூலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 25 வந்து பார்ட்ஸ், அதாச்சும் பகுதிகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 25 பகுதிகளையும் 12 ஷெடியூல், அதாவது 12 வந்து அட்டவணைகள். அதுக்கப்புறமா சோர்ஸ், ஓகே, எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கான்ஸ்டியூஷன் பொறுத்த மட்டும் இல்லை, ரிமைனிங் உள்ளதை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மை டியர்.